இப்பொழுது நாம் ஹியூமன் சைக்கிள்ல புதிய சாப்டர் 16 பார்க்க போகின்றோம். அதன் தலைப்பு த சூப்ரா ரேஷனல் அல்டிமேட் ஆஃப் லைஃப். அதாவது வாழ்வினுடைய ஒரு அதி உன்னதமான அம்சமாக எது இருக்க முடியும்? வாழ்வினுடைய ஒரு அதி உன்னதமான அம்சம். பொதுவா மனிதனுக்கு இருக்கக்கூடிய அவனுடைய நோக்கங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய சாதாரண வாழ்வை ஓட்டி இருக்கின்றன. அவனுடைய உடல் மனம், அவனுடைய பிராணமயம், அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்தல், இந்த அளவிற்கு தான் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வு இருக்கின்றது. ஆனால் அது மாத்திரமே வாழ்வினுடைய இலக்கா? இதெல்லாம் இந்த அன்றாட வாழ்விற்கு உட்பட்டதெல்லாம் மனிதன் அவனுடைய அறிவுபூர்வமான செயல்களாக எண்ணுகின்றான். அவ்வாறு இல்லை என்றால் தான் அவன் என்ன நினைக்கிறான், அந்த மனிதனுக்கு சம்திங் இஸ் ராங், அவன் அறிவுபூர்வமாக செயல்படுவதில்லை என்று நினைக்கின்றான். சாதாரண தேவைகளை பூர்த்தி செய்யும் மனிதன்தான் அறிவுபூர்வமாக செயல்படுவதாக கருதப்படுகின்றான். அதனால வாழ்வினுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது என்றால் எல்லாமே அறிவுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. அறிவுக்கு உட்பட்டான விஷயங்களை செய்தல், அதில் திருப்தி அடைதல் என்பதாகத்தான் மனிதனுடைய வாழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அதி உன்னதமான நோக்கம் மனிதனுடைய வாழ்வில் இருக்கின்றது. அதை நம்ம பார்க்கணும். இப்ப போன சாப்டர்ல பார்த்தோம், த சூப்ரா ரேஷனல் குட் அப்படிங்கறத பார்த்தோம். குட்னா எத்திக்ஸ். நாம் தெரிந்து வைத்தது என்னவென்றால், நமக்கு எது நல்லது கெட்டது, அந்த ரீதியில் தார்மீக நெறியில் வாழ்தல், அதுதான் நன்மை, அதுதான் குட் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் பகவான் என்ன சொல்கின்றார், இந்த தார்மீக நெறி என்பது இந்த புவியில் வாழ்வு என்பது எந்த நிலையில் தோன்றியதோ அப்பொழுதே தோன்றிவிட்டது என்று கூறுகின்றார். ஒரு நெறிக்கு உட்பட்டு செயல்படுதல் என்பது நமக்கு அதி கீழான அமைப்புகளில் இருந்தே ஆரம்பித்து விடுகின்றன. ஒரு எறும்புகள்ல பார்த்தா கூட ஒரு நெறிக்கு உட்பட்டு தான் செயல்படுகின்றன. பறவைகள் நெறிக்கு உட்பட்டு செயல்படுகின்றன. சோ இந்த குட் அதனுடைய ஆரம்பம் எங்க இருக்கு அப்படின்னா இன்ஃப்ரா ரேஷனல். அங்க எல்லாமே இன்ஸ்டிங்டிவா இருக்கு. அப்புறம் மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த அப்புறம் அது அறிவுக்கு உட்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையில் செயல்படுகின்றது. அப்புறம் அதனுடைய முழு நிறைவு கன்சம்மேஷன் எங்கு நடைபெறுகின்றது என்றால் அறிவுக்கு அப்பாற்பட்டுள்ள இந்த மேல் தளத்தில் தான் ஒரு மனிதன் அந்த அதி உன்னதமான நெறி, அதி உன்னதமான நன்மை என்பதை அடைய முடியும். இது அனைத்திற்கும் பொருந்துகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். பகவான் பகவானுடைய அந்த பேட்டர்ன் ஆஃப் இந்த ஹியூமன் சைக்கிள்ல பார்த்தோம் அப்படின்னா, எதுவெல்லாம் அதி உன்னதமாக இருக்கின்றதோ, அழகா இருக்கட்டும், அதுவும் அதி உன்னதமான அழகு எங்க இருக்கு? அறிவு தளத்திற்கு மேல் இருக்கின்றது. சூப்பரா ரேஷனல் பியூட்டி. அதே போல எஸ்தட்டிக் சென்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அறிவுக்கு மேற்பட்ட விஷயங்கள் தான் என்று பகவான் அதே கருத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு வருகின்றார். இப்போ இந்த சாப்டர்ல ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய அதி உன்னதம், அல்டிமேட், அது எங்க இருக்க முடியும் அப்படின்னா அவனுடைய அறிவுத்தளத்திற்கு அப்பால் இருக்க முடியும். அதுதான் அதி உன்னதமான விஷயம். அதை நோக்கித்தான் மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனா அதுல எல்லோரும் பயணிக்கின்றார்களா? எல்லோரும் அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றார்களா
என்பது குறித்தெல்லாம் பகவான் விளக்குகின்றார். நாம் உள்ளே செல்லலாம். paragraph 1 அதற்குள்ளே செல்லலாம். The Human Cycle, Chapter 16, The Supra-Rational Ultimate of Life, Paragraph 1. In all the higher powers of his life, man may be said to be seeking, blindly enough, for God. To get at the divine and eternal in himself and the world, and to harmonize them, to put his being and his life in tune with the infinite, reveals itself in these parts of his nature as his concealed aim and his destiny. He sets out to arrive at his highest and largest and most perfect self. And the moment he at all touches upon it, this self in him appears to be one with some great soul and self of truth and good and beauty in the world to which we give the name of God. To get at this as a spiritual presence is the aim of religion. To grow into harmony with its eternal nature of right, love, strength, and purity is the aim of ethics. To enjoy and mold ourselves into the harmony of its eternal beauty and delight is the aim and consummation of our aesthetic need and nature. To know and to be according to its eternal principles of truth is the end of science and philosophy and of all our insistent drive towards knowledge. Thank you. Salient points. In all the higher powers of his life, man may be said to be seeking blindly enough for God. To get at the divine and eternal in himself and the world and to harmonize them, to put his being and his life in tune with the infinite reveals itself in these parts of his nature as his concealed aim and his destiny. Man seeks for God in all the higher powers of his life. Man wants to get at the divine and eternal in himself and the world and to harmonize them. He wants to put his being and his life in tune with the infinite. In the parts of his nature, he has this as his concealed aim and his destiny. He sets out to arrive at his highest and largest and most perfect self. When he touches upon it, this self in him appears to be one with some great soul and self of truth and good and beauty in the world to which we give the name of God. To get at this as a spiritual presence is the aim of religion. To grow into harmony with its eternal nature of right, love, strength, and purity is the aim of ethics. To enjoy and mold ourselves into the harmony of its eternal beauty and delight is the aim and consummation of our aesthetic need and nature. To know and to be according to its eternal principles of truth is the end of science and philosophy and of all our insistent drive towards knowledge. நம்ம லைஃப் டிவைன்ல ஹியூமன் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிற சாப்டர்லேருந்தே ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் கூறப்படுகின்றது. என்ன அப்படின்னா,
மனிதனுடைய ஆர்வம் வந்து எப்பொழுதுமே எல்லாமே வந்து அந்த அப்சல்யூட் குட், அப்சல்யூட் ட்ரூத், இம்மார்டாலிட்டி, இதை அதே போல பிளிஸ், எல்லாமே அப்சல்யூட். அதை அடைவதாகத்தான் மனிதனுடைய வாழ்வு ஆஸ்பிரேஷன் இருந்து கொண்டே வருகின்றது. ஸோ மனிதனுடைய வாழ்வுல அவனுடைய அவனிடம் காணப்படக்கூடிய ஆற்றல்கள், ஒரு உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எதை நாடுகின்றன? அந்த பரம்பொருளைத்தான் நாடுகின்றன. அது வந்து காரணம் அறிந்தோ அறியாமலேயோ அது காரணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதைத்தான் பகவான் பிளைண்ட்லி இனஃப் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். காரணம் இருக்கணும். ஏன் நாடுகின்றோம் அப்படிங்கிறது காரணம் இல்லை. ஏன்னா வி ஆர் பார்ட் ஆஃப் தட். அது ஏன் பிளைண்ட்லின்னு கூறுகின்றார் என்றால் வி ஆர் பார்ட் ஆஃப் தட் அண்ட் வி வாண்ட் டு பி அவர் நேச்சுரல் செல்ஃப். தட் இஸ் எ டிவைன். அது காரணமே இருக்க முடியாது. பிளைண்ட்லி இனஃப். அந்த பரம்பொருளை நாடுவது அப்படிதான். அதுதான் வந்து மனிதனுடைய உயர் சக்திகள் எல்லாம் வந்து இதைத்தான் நாடுகின்றன. அந்த பரம்பொருளையும் அந்த சாஸ்வதமா இருக்கக்கூடிய அந்த தன்மையையும் தனக்குள் நாடுவது, அடைவது, தனக்காக மாத்திரமல்ல அவன் சார்ந்திருக்கும் அந்த உலகத்திலும் அதை அடைவது, அப்புறம் அதை அனைத்துடன் ஒரு இசைவுடன் பொருத்துவது. அந்த டிவைன் பவரை உள்ளே அடைவது மாத்திரம் பத்தாது, அது நம்முடைய எல்லா செயல்களிலும் அதை இசைவுடன் பொருத்தணும், ஹார்மனைஸ் பண்ணணும். இது ஒன்று. அப்புறம் அவனுடைய வாழ்வு, அவனுடைய ஜீவன், அதை வந்து அந்த எல்லையற்ற பரம்பொருள் அதற்கு இணங்கி வைத்தல், இணங்கி செயல்பட வைத்தல். அவனுடைய ஜீவனையும் வாழ்வையும் அந்த எல்லையற்ற பரம்பொருளுக்கு இணங்கி செயல்பட வைத்தல். இதெல்லாம் தான் வந்து ஒரு மனிதனுடைய ஜீவனினுடைய பகுதிகளில் இயற்கை அவனுடைய மனிதனுடைய நேச்சர்ல, ஒரு மனிதனுடைய இயல்புல வந்து எது வந்து மறைவாக காணப்படுகின்றது. இதெல்லாம் மேலோட்டமா காணப்படலை. இப்ப எல்லா மனிதனையும் எடுத்துக்கிட்டா எல்லா மனிதனுக்குமே இயல்பு அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் மேலோட்டமாக காணப்படுகின்றதா அப்படின்னா இல்லை. இது எப்படி இருக்கு? as his concealed aim and his destiny. ஒரு எல்லா மனிதனுக்கும் இறுதியில வந்து டெஸ்டினி எங்க அப்படின்னா டு ரீச் த டிவைன் தான். அது வந்து செவரல் பர்த்ஸ் ஆனாலும் கூட இறுதியாக அவனுடைய டெஸ்டினி வந்து என்ன அப்படின்னா டு ரீச் த டிவைன். மறைவாக. ஆனா இதெல்லாம் எப்படி இருக்கு? இந்த நோக்கம் வந்து மறைவாக அவனுடைய இயல்புல இருக்கு அப்படிங்கிறார். ஒரு மனிதனுடைய இயல்புல மறைவாக இத்தகைய உயர் நோக்கங்கள்லாம் மறைந்து இருக்கின்றன அப்படிங்கிறார். as his concealed aim and his destiny. இதனால மனிதன் என்ன செய்கின்றான்? அவனுடைய ஜீவனினுடைய மிகவும் உயர்வான, மிகவும் பெரிதான, மிகவும் பரிபூரணமான அந்த நிலையை ஒரு மனிதன் எட்ட விரும்புகின்றான். அவனுடைய ஜீவனிலேயே எது வந்து மிகவும் ஒரு உயரிய நிலையில் இருக்கின்றது, மிகவும் பெரிய நிலையில் இருக்கின்றது, விசாலமான நிலையில் இருக்கின்றது, மிகவும் முழுமைத்தன்மையுடன் பூரணத்தன்மையுடன் இருக்கின்றது, அதை அவன் அடைய விரும்புகின்றான். தன்னுடைய ஜீவன்ல எது வந்து ஹையஸ்ட் பார்ட், அதை அடைய விரும்புகின்றான். அதை வந்து கடினமான முயற்சிக்கு பின்பு அவன் அடைய நேரும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த அவனுடைய ஜீவனிலே இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த அதி உன்னதமான பகுதி எதனுடன் இரண்டர கலந்திருப்பதை அவன் அறிகின்றான் என்றால், ஒரு மாபெரும்
அந்த மாபெரும் அந்த இறை அம்சம், சோல் வித் கிரேட் சோல் அண்ட் செல்ஃப் ஆஃப் ட்ரூத் அண்ட், அதாவது அவனுடைய ஜீவனிலேயே இருக்கக்கூடிய அதி உன்னதமான நிலையை அவன் அடையும் பொழுது எந்த உண்மையை அறிந்து கொள்கின்றான் என்றால், அது ஒரு மாபெரும் ஆன்மனுடன் இரண்டாக கலந்து இருக்கின்றது. எது ஒரு பூரண உண்மையாக இருக்கின்றதோ, பூரண நன்மையாக இருக்கின்றதோ, பூரண அழகாக இருக்கின்றதோ, அதனுடன் இரண்டர கலந்திருக்கின்றது என்பதை அறிகின்றான். தனக்குள்ள இருக்கக்கூடிய உயர்வான அம்சம் அதை எட்டும் பொழுது மனிதன் என்ன நினைக்கின்றான், என்ன உணர்கின்றான்? அது அந்த மாபெரும் இறையான்மனுடன், அந்த அதி உன்னதமான உண்மையுடன், அதி உன்னதமான அந்த நன்மை குட், அதனுடன் அதி உன்னதமான அந்த பியூட்டி, இதெல்லாமே டிவைன் ஆஸ்பெக்ட்ஸ். குட், பியூட்டி, இதெல்லாம் அப்சல்யூட் லெவல்ல ஒப்புயர்வற்ற நிலையில் இருக்கக்கூடிய உண்மை, நன்மை, அழகு, இந்த நிலையுடன் இரண்டர கலந்து இருப்பதை அறிகின்றான். அதைத்தான் அவன் இறைவன் என்று அழைக்கின்றான். சோ என்ன அறிகின்றான்? இறைவனுடன் அவனுடைய உயரிய நிலையில் இருக்கக்கூடிய ஜீவனும் இரண்டர கலந்து இருப்பதை அவன் அறிகின்றான். எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சாநித்தியம், ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ், எப்பொழுதுமே இந்த உண்மையை நமக்குள்ள இது வெறும் எண்ண அளவில் இல்லாம நமக்குள்ளேயே ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸா எப்பொழுதுமே நம்ம அடைவது. அது கான்ஸ்டன்ட் பிரசன்ஸா நமக்குள்ளேயே அடைவது. இது இதுதான் உச்சக்கட்ட ரியலைசேஷன் இல்லையா? வெறும் எண்ண வடிவில் இல்லாமல், வெறும் ஆஸ்பிரேஷன் என்கின்ற நிலையில் இல்லாமல், இந்த டிவைன் பிரசன்ஸை நமக்குள்ளேயே எப்பொழுதுமே அடைவது, நிரந்தரமாக அடைவது. இதுதான் எதனுடைய இலக்காக இருக்கின்றது என்றால், தி எய்ம் ஆஃப் ரிலிஜன். மதத்தினுடைய நோக்கம் அதாகத்தான் இருக்கின்றது. அதே போல இந்த தார்மீக நெறிகள், அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது என்றால், நம்ம பார்த்தோமே இந்த உயர்வான நேச்சர், அதனுடன் ஒத்திசைவுடன் பொருந்தி இருப்பது. எந்தெந்த அம்சங்களில் பொருந்தி இருப்பது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அந்த சரியானது, நேச்சர் ஆஃப் இட்டர்னல் நேச்சர் ஆஃப் ரைட். அதே போல அன்பு, வலிமை, தூய்மை, இத்தகைய அம்சங்களுடன் இதை சார்ந்த இத்தகைய அம்சங்களுடன் பொருந்தி இருப்பதுதான் தார்மீக நெறியினுடைய இலக்காக இருக்கின்றது. மூன்றாவது பகவான் என்ன கூறுகின்றார்? சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அழகு, சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஆனந்தம், அதை வார்ப்பில் நம்மை வெடித்துக் கொண்டு அதை அனுபவிப்பது. இந்த சாஸ்வதமான அழகு, சாஸ்வதமான ஆனந்தம், அதை அனுபவிப்பது, அதனுடைய வார்ப்பில் ஒரு ஒத்திசைவுடன் நம்மை இணைத்துக் கொள்வது, பொருத்திக் கொள்வது. இதுதான் எதனுடைய இலக்காக இருக்கின்றது என்றால், நம்முடைய இந்த அழகு உணர்ச்சி சார்ந்த தேவை, இயல்பு. அதே போல சாஸ்வதமான உண்மை, அதனுடைய விதிகள், அதை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவது என்பது எதனுடைய இலக்காக இருக்கின்றது என்றால், சயின்ஸ் அண்ட் பிலாசபி. அதே போல எந்த நோக்கத்திற்காக நாம் அந்த ஞானத்தை நாடுகின்றோமோ, இந்த ஞானத்தை நாடுதல் என்கின்ற நம்மளுடைய செயலிலும் இதுதான் நோக்கமா இருக்கின்றது. இங்க பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, 4 விஷயங்களை குறிப்பிடுகின்றார். ஒன்று மதம், இரண்டாவது எத்திக்ஸ், மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஸ்தட்டிக் நீட் அண்ட் நேச்சர், நான்காவது
சயின்ஸ் அண்ட் philosophy அண்ட் நாலேஜ். இதுக்கு எல்லாத்துக்கும் நோக்கம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த நம்ம ஜீவன் உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை, அதை சார்ந்து இருக்கக்கூடிய அம்சங்கள். முதல் அம்சம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நம்முள் இருக்கக்கூடிய சாஸ்வதமான ஆன்மீக சாநித்தியம், ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ். அதை அடைவதுதான் மதத்தினுடைய நோக்கம். எத்திக்ஸோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சாஸ்வதமாக எது வந்து சரி என்கின்ற நிலையில் இருக்கின்றதோ, எது சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ரைட், ரிலேட்டிவ் கிடையாது, அப்சல்யூட்டா எல்லாமே. அதே போல சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அன்பு, வலிமை, தூய்மை, இதனுடன் ஒத்திசைவுடன் பொருந்தி இருப்பதுதான் தார்மீக நெறியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அந்த அழகுணர்ச்சி சார்ந்த அதனுடைய தேவை, அதனுடைய இயல்பு எதுவாக இருக்கின்றது என்றால், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அழகு, ஆனந்தம், அதனுடன் ஒத்திசைவுடன் பொருந்தி இருப்பது, அதை எட்டுவது. அதுதான் வந்து அதன் மூலமாகத்தான் நம்முடைய அழகுணர்ச்சி சார்ந்த தேவையும் இயல்பும் முழு நிறைவை எட்டும், கன்சமேஷன் எட்டும் அப்படிங்கிறார். அடுத்தது நம்முடைய பர்சியூட் ஆஃப் நாலேஜ், அது சயின்ஸா இருக்கட்டும், பிலாசபியா இருக்கட்டும், அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது என்றால், சாஸ்வதமான விதிகளை சார்ந்து இருக்கக்கூடிய உண்மை, இட்டர்னல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ட்ரூத். ஏன்னா நாலேஜ் அண்ட் சயின்ஸ், பிலாசபி வந்து எதை நாடுகின்றன அப்படின்னா, ட்ரூத்து தான் நாம் நாடுகின்றன. அதைத்தான் எப்பொழுதுமே ட்ரூத்து தான், சயின்ஸ்ல ட்ரூத்து தான். அந்த ட்ரூத்தை டிஸ்ப்ரூவ் பண்ணா வேற ஒரு ட்ரூத்தை டிஸ்பிளேஸ் ஆயிடும். பிலாசபியும் ட்ரூத்து தான். நாலேஜ்னாலே சீக்கிங் ஆஃப்டர் த ட்ரூத்து தான். சீக்கிங் ஆஃப்டர் த ட்ரூத் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட்டர்னலா இருக்கணும். இட்டர்னல் பிரின்சிபிள் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறார். தற்காலிகமாக இதுதான் உண்மை, அப்புறம் வேறொரு நாள்ல இந்த உண்மை அப்படிங்கிறது மாறிவிடும் அப்படிங்கிற நிலையில கிடையாது. இன்றைக்கு உண்மை என்றால் எப்பொழுதுமே அதுதான் உண்மை என்று இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான உண்மை. சாஸ்வதமான உண்மையெல்லாம் எங்க இருக்கும்? சாஸ்வதமான உண்மை, நன்மை, அழகு, இதெல்லாமே இறைவனை சார்ந்தது. ஆனந்தம் இறைவனை சார்ந்தது, பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலையை சார்ந்தது. இதெல்லாம் தான் வந்து ஒரு நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறார். மதம், எத்திக்ஸ், அதே போல அழகுணர்ச்சி சார்ந்த நம்மளுடைய அந்த நோக்கம், தேவைகள், நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் பிலாசபி, இதுக்கெல்லாம் நோக்கம் வந்து அல்டிமேட்டா இதை அடையணும், அதுதான் நோக்கமாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். Paragraph 2. But all this seems to be something above our normal and usual being. It is something into which we strive to grow, but it does not seem to be the normal stuff, the natural being, or atmosphere of the individual and the society in their ordinary consciousness and their daily life. That life is practical and not idealistic. It is concerned not with good, beauty, spiritual experience, the higher truth, but with interests, physical needs, desires, vital necessities. This is real to it. All the rest is a little shadowy. This belongs to its ordinary labor, all the rest to its leisure. This to the stuff of which it is made, all the rest to its parts of ornament and dispensable improvement. To all that rest society gives a place, but its heart is not there. It accepts ethics as a bond and an influence, but it does not live for ethical good.
Its real gods are vital need and utility and the desire of the body. If it governs its life partly by ethical laws, because otherwise vital need, desire, utility in seeking their own satisfaction through many egoistic individuals would clash among themselves and destroy their own aims. It does not feel called upon to make its life entirely ethical. It concerns itself still less with beauty. Even if it admits things beautiful as an embellishment and an amusement, a satisfaction and pastime of the eye and ear and mind, nothing moves it imperatively to make its life a thing of beauty. Salient points. But all this seems to be something above our normal and usual being. It is something into which we strive to grow, but it does not seem to be the normal stuff. It does not seem to be the natural being or atmosphere of the individual and the society in their ordinary consciousness and their daily life. Our ordinary life is practical and not idealistic. It is concerned not with good, beauty, spiritual experience, the higher truth, but with interests, physical needs, desires, vital necessities. All these are real to our ordinary life, belonging to our ordinary work. All the rest is a little shadowy. They belong to our rest, to our leisure. These things are the stuff of which our normal self is made. All the rest seem to be its parts of ornament and dispensable improvement. To all the rest, society gives a place, but its heart is not there. It accepts ethics as a bond and an influence, but it does not live for ethical good. Its real gods are vital, need, and utility, and the desires of the body. The ordinary life is governed partly by ethical laws because otherwise vital need, desire, utility in seeking their own satisfaction through many egoistic individuals would clash themselves and destroy their own aims. It does not feel called upon to make its life entirely ethical. It concerns itself still less with beauty, even if it admits things beautiful as a decoration and an amusement. A satisfaction and pastime of the eye and ear and mind. There is no compulsion on it to make its life a thing of beauty. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பகவான் இங்க சொல்றாரு. நம்ம என்ன அனைத்திலையுமே அதி உன்னதமான ஒரு அம்சத்தை நாட வேண்டும். அது ரிலிஜனாக இருக்கட்டும், எத்திக்ஸாக இருக்கட்டும், அதே போல நம்முடைய எஸ்தெட்டிக் நீட், அந்த இயல்பு அழகுணர்ச்சி சார்ந்த இயல்பாக இருக்கட்டும், சயின்டிபிக் நாலேஜ், பிலாசபி இதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே எது இலக்காக இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு இருக்கக்கூடிய அப்சல்யூட். இதைத்தான் ஒரு மனிதனுடைய ஜீவனினுடைய அந்த ஹையஸ்ட் நேச்சர். ஹையஸ்ட் நேச்சர் எதை ஹையஸ்ட் நேச்சர் அது எட்டியவுடன் ஒரு மனிதன் என்ன உணர்கின்றான்? நம்முள்ள இருக்கக்கூடிய இந்த ஹையஸ்ட் நேச்சர் தான் பரம்பொருளுடன் இரண்டர கலந்து இருக்கின்றது அப்படிங்கிற உண்மையை அறிகின்றான். அதனால நம்ம எல்லாத்துலயும் அதை தான் அல்டிமேட்டா அதை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இது ஒரு வழக்கமான செயல்பாடா இருக்கின்றதா அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதெல்லாம் கன்சீல்டா இருக்கு அப்படிங்கிறது தான் பகவான் முதலே சுட்டி காட்டிருந்தார்.
முதல் பேராகிராஃப்லேயே பகவான் வந்து என்ன கூறியிருந்தார் என்றால், மனிதனுடைய இயல்புல இத்தகைய உயர்வான நோக்கங்களை அடைவது என்பது, அதாவது மறைந்திருக்கும் ஒரு நோக்கங்களாக இருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். கன்சீல்டு எய்ம் அண்ட் இஸ் டெஸ்டினி. கன்சீல்டா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஆனா கன்சீல்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது கன்சீல்டா இருக்கிறதுனால ஒரு சாதாரண மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் தான் வழக்கத்திற்கு மாறாக இருக்கின்றது. அவனுடைய வழக்கமான ஒரு அம்சத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டவைகளாக இந்த விஷயம்லாம் காணப்படுகின்றது. நோ டவுட். இதை 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 வந்து இப்ப எல்லா மனிதனையும் கேட்டா, நீங்க வந்து ஒரு அதி உன்னதமான உங்களுடைய ஒரு சிறப்பான இயல்பை அடைய விரும்புகின்றீர்களா அப்படின்னு எந்த மனிதனை கேட்டாலும் சரி, உங்களிடம் உள்ள சிறப்பான இயல்பை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்களா? அவர்களுக்கு வந்து கடவுளை நம்புபவர்களா இருக்கலாம், நம்பாதவர்களா இருக்கலாம், அது வேற விஷயம். அவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக அதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அவர்களுடைய தம் சிறப்பான பகுதிகளை, அம்சத்தை அடையத்தான் விரும்புகின்றார்கள். அது இன்னேட்டா இருக்கு. ஆனால் அது நம்முடைய வழக்கமான ஒரு வாழ்வினுடைய செயல்பாடாக இருப்பது இல்லை அப்படிங்கிறார். இட் டஸ் நாட் சீம் டு பி த நார்மல் ஸ்டஃப் அப்படிங்கிறார். த நேச்சுரல் பீயிங் ஆர் அட்மாஸ்பியர் ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த சொசைட்டி இன் தர் ஆர்டினரி கான்சியஸ்னஸ் அண்ட் த டெய்லி லைஃப். நம்முடைய வழக்கமான ஒரு செயல்பாடா இதை வைத்துக்கிறோமா? நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் இந்த இலக்கை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுகின்றோமா அப்படின்னு நம்ம எல்லாமே கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டா இல்லைன்னு தான் பதில் வரும். வழக்கமான செயல்பாடுகள், காலையில் விழிப்பதில் இருந்து இரவு தூங்கும் வரை நம் செயல்பாடுகள் அனைத்திலுமே இந்த நோக்கத்தை என்னுடைய அடிப்படையில் நாம் செயல்படுகின்றோமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதில் வரும். நம்மளுடைய வழக்கமான ஒரு செயல்பாடு என்பது இந்த லட்சியங்களை அடிப்படையில் இல்லை. ஓரளவு மறைமுகமா இருக்கும். ஆனா வழக்கமான செயல்பாடு என்பதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் மேலோட்டமாக காணப்படுவது இல்லை. தனி மனிதனாக இருக்கட்டும், அவன் வாழக்கூடிய சமுதாயமா இருக்கட்டும், அவனுடைய சாதாரண உணர்வு நிலையில இந்த ஆர்டினரி கான்சியஸ்னஸ் அண்ட் டெய்லி லைஃப்ல இது இல்லை. ஏன் பகவான் வந்து ஆர்டினரி கான்சியஸ்னஸ் அப்படின்னா, சில பேர் வந்து எக்ஸப்ஷனல் பீப்புள் வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க, அதை ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவருடைய லைஃப் வந்து கம்ப்ளீட்டா இந்த ஓரியன்டேஷன்ல இருக்கும். அவர்களை பத்தி பகவான் சொல்லல. சாதாரண மனிதர்களினுடைய உணர்வு நிலையை பற்றி தான் நீங்க சொல்றார். சாதாரண மனிதனுடைய அன்றாட வாழ்வுல இந்த விஷயங்கள்லாம் வந்து மேலோட்டமாக காணப்படுவது இல்லை அப்படிங்கிறார். ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? என்னுடைய இருப்பை நான் உறுதி செய்து கொள்வதுதான் எனக்கு முக்கியம் அப்படிமோ. எனக்கு வந்து எனக்கு தேவையான உணவு, தங்குவதற்கு வசதியான பாதுகாப்பான இருப்பிடம், மற்ற வாழ்வினுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுதல், இதுதான் என்னுடைய தலையாய கடமையாகவும் செயலாகவும் என் வாழ்வில் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவோம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இதுதான் நடைமுறை அப்படின்னு சொல்லுவோம். பிராக்டிக்கலா நான் ரொம்ப பிராக்டிக்கல் பர்சனுங்க, இதெல்லாம் எனக்கு பண்ணணும், அதுதான் என்னுடைய எய்ம் லைஃப்ல. ஐ வாண்ட் டு பி வெரி பிராக்டிக்கல். நான் வந்து ரொம்ப ஒரு ஐடியலிஸ்டிக்கா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா அப்படிதான் சொல்றாங்க மனிதர்கள்லாம். ஸோ அத்தகைய வாழ்வை தான் நம்ம வந்து பிராக்டிக்கல் அப்படிம்போம். அது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு வந்து ரொம்ப ஐடியலிஸ்டிக் லைஃப் தேவையில்லை, பிராக்டிக்கலா எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நம்ம வந்து இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த நன்மை, குட், அழகு,
ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், த ஹையர் ட்ரூத், உயர் 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 நிலையில் இருக்கக்கூடிய உண்மைகள். இதோட நம்ம நம்ம எப்பொழுதுமே இத்துடன் இந்த விஷயங்களை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுகின்றோமா? இதை நம்ம மனதை இதை இதை இந்த விஷயங்கள்லாம் நம்ம மனதை ஆக்கிரமிக்கின்றனவா அப்படின்னா இல்லை. குட், பியூட்டி, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஹையர் ட்ரூத், இதெல்லாம் எப்பொழுதுமே நம்ம மனதை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றதா இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பதில் இல்லைன்னு தான் வரும். நம்முடைய ஈடுபாடு எதுல இருக்குன்னா, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அன்றாடைய என்னென்ன எதில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் தான் இருக்கு. வித் இன்ட்ரெஸ்ட், பிசிக்கல் நீட்ஸ், என்னுடைய அன்றாட தேவைகள், டிசையர்ஸ், எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், வைட்டல் நெசசிட்டிஸ், என்னுடைய பிராணமயத்தை சார்ந்த தேவைகள். இதில் தான் ஒரு மனிதனுடைய என்டையர் லைஃபனுடைய 99% இதில் தான் ப்ரீ ஆக்குபைடா இருக்கிறான். மனிதன் அப்படிதான் இருக்கிறான் இல்லையா? இது பிராக்டிக்கலா சொல்றார் பகவான். சோ இந்த சாதாரண வாழ்வு அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் உண்மை. அதை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் உண்மை, யதார்த்தம். மற்ற விஷயங்கள்லாம் அது வெளிச்சத்தில் வர்றதில்லை, பின்புலத்தில் இருக்கின்றனவே ஒழிய அது வெளிச்சத்துல வரல. இட் இஸ் நாட் அண்டர் த லைம் லைட். மற்ற விஷயங்கள்லாம் இந்த விஷயங்களை நோக்கித்தான் நம்முடைய அன்றாட செயல்முறை, வேலை எல்லாமே இதுல தான் இருக்கு, இதுல தான் தங்கி விடுகின்றது. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ பொழுதுபோக்காக செய்யறோம், அப்படிதான் ஆயிப்போச்சு. பொழுதுபோக்குக்காக ஆன்மீக புத்தகங்களை படித்தல், பொழுதுபோக்குக்காக சத்சங்களில் கலந்து கொள்ளுதல், இப்படிதான் ஆயிப்போச்சு. இந்த சாதாரண விஷயங்களினால்தான் ஒரு மனிதனுடைய இயல்பு பார்த்தோம் அப்படின்னா அதனால்தான் உருவாக்கப்பட்டுள்ளிருக்கின்றது. எல்லாமே சாதாரண விஷயங்கள் தான். இந்த உயர்வான விஷயங்கள்னு சொல்றோமே, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ அந்த சாதாரண விஷயங்களுக்கு மேல ஒரு அலங்கரிப்பான விஷயங்கள். இது மேல நம்ம ஒரு அழகுக்காக நகை போட்டுக்கிறோம் இல்லையா? அது போலதான் இந்த விஷயங்கள்லாம். இது அவசியம் கிடையாது, எனக்கு இன்டிஸ்பென்சிபிள் கிடையாது. காட்டி வச்சிடலாம், எனக்கு தேவையில்லைன்னா காட்டி வச்சிருவேன் நான். எனக்கு தேவை என்னுடைய சாதாரண விஷயங்கள் தான். அப்படிதான் ஆகிப்போச்சு. ஈவன் தோ நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி உயர்வான விஷயங்களுக்கு எல்லாம் அதற்கான ஒரு உரிய இடம் வழங்கப்பட்டாலும் கூட சமுதாயத்தினுடைய ஒரு என்டையர் ஃபோக்கஸ் அதுல இருக்கா அப்படின்னா இல்ல. இட்ஸ் ஹார்ட் இஸ் நாட் தேர் அப்படிங்கிறார். சமுதாயத்தினுடைய இதயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்ல இல்ல. அந்த சமுதாயத்தினுடைய விஷயங்கள்ல நோக்கம் வேற எங்கேயோ இருக்குது. நம்ம எத்திக்ஸ், தார்மீக நெறிகளை ஏற்றுக்கொள்கின்றோம். தார்மீக நெறிகளை எதற்காக ஏற்றுக்கொள்கின்றோம்? ஏதோ நம்மை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்கும் அதனுடைய செல்வாக்கில் நாம் வாழ்வதற்கும் தார்மீக நெறிகளை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த தார்மீக நெறிகளின் பால் சார்ந்திருக்கக்கூடிய நன்மை அதன்படி நம்ம வாழ்க்கையில் அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை பூரணமாக வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக அல்ல. தார்மீக நெறிகளை நாம் எதற்காக ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் ஏதோ நான் எல்லை மீறி சென்று விடக்கூடாது, ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும், அந்த அளவில் தான் நான் தார்மீக நெறியை ஏற்றுக்கொள்கின்றேன், அதனுடைய செல்வாக்கில் இருக்க விரும்புகின்றேனே ஒழிய பூரணமாக என்னுடைய வாழ்க்கையை அந்த தார்மீக சார்ந்த நன்மையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக இல்லை. இதெல்லாம் பகவான் சொல்றது சாதாரணமா சொல்றாரு, எல்லாரையும் நம்ம இதுக்காக எடுத்துக்கூடாது இல்லை. தேர் ஆர் ஆல்வேஸ் எக்ஸெப்ஷன்ஸ். பகவான் சொல்றது பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினரி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றார்.
சாதாரண மனிதனுடைய வாழ்வினுடைய கண்ணோட்டத்துல எது மிகவும் ஒரு அதி உன்னதமான விஷயங்களாக காணப்படுகின்றது அப்படின்னா, அதி உன்னதமாக அவனை வழிநடத்தும் சக்திகள் இறை சக்திகளாக காணப்படுகின்றது. இட்ஸ் ரியல் காட்ஸ். எது அப்படின்னா, அவனுடைய பிராணமயத்தினுடைய தேவைகள், வைட்டல் நீட் அண்ட் யூட்டிலிட்டி எல்லாமே எனக்கு பயன் தருகின்றதா, என்னுடைய உடலினுடைய ஆசைகள், டிசையர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் த பாடி, இதை அது திருப்தி செய்கின்றதா என்கின்ற விஷயங்களைத்தான் நான் போற்றி பாதுகாக்கின்றேன். ரியல் காட்ஸ். ஏன்னா மனிதன் இதைத்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். அப்படி இருந்தாலும் நாம் இந்த தார்மீகம் சார்ந்த நெறிகளை நம்முடைய சமுதாயத்தில், தனிப்பட்ட வாழ்விலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நமக்கு நாமே வகுத்து கொள்கின்றோம். அதன்படி அதனுடைய ஒரு 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 நெறியில் வாழ விரும்புகின்றோம். அது காட்டும் நெறியில் வாழ விரும்புகின்றோம். எதனாலன்னு கேட்டோம் அப்படின்னா, எதற்காக அந்த தார்மீக நெறிகளை படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அதன்படி வாழ விரும்புகின்றோம் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிராணமயத்தினுடைய தேவைகள் இருக்கின்றது, ஆசைகள் இருக்கின்றது. அவனுடைய பயன் கருதி அவனுடைய செயல்படுதல் என்கின்ற ஒரு இயக்கம், அவனுடைய சொந்த பயன் திருப்தி இதை கருதி அவன் செயல்படுதல் என்கின்ற ரீதியில் தான் ஒவ்வொரு தனி மனிதனும் செயல்படுகின்றான். அவனுடைய அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் ஒவ்வொரு மனிதனும் செயல்படுகின்றான். இதுல ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடும் மற்றவர்களுடைய இந்த விஷயங்களின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய மற்றவர்களுடைய செயல்பாடுகளும் ஒன்றுடன் ஒன்று மோதாமல் இருப்பதற்காகத்தான் நான் இந்த தார்மீக நெறிகளை நான் அமைத்துக் கொள்கின்றேன். இப்ப காரணம் எதுக்காக தார்மீக நெறிகள் சமுதாயத்தில் அனுசரிக்கப்படுகின்றன என்றால், ஒவ்வொரு தனி மனிதனுக்கிட்டையும் அவன்கிட்ட டிசையர்ஸ் இருக்கு, தேவைகள் இருக்கின்றது. அதுல ஒரு மனிதனுடைய தேவைகளும் ஆசைகளும் மற்றொரு மனிதனுடைய தேவைகளுடனும் ஆசைகளுடனும் முரண்பட்டு மோதாமல் இருப்பதற்காகத்தான் நான் பொதுவாக ஒரு தார்மீக நெறிகளை நான் அமைத்துக் கொள்கின்றேன், சமுதாயத்தில் அமைத்துக் கொள்கின்றோம். ஆகையினால் இங்க நோக்கம் ரொம்ப லிமிட்டட் நோக்கம்தான். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நாம் இந்த தார்மீக நெறியில் அடிப்படையில் செயல்படணும் அந்த காரணத்துக்காக இல்லை. இது எதுக்குன்னா, இது மாதிரி இல்லை அப்படின்னா மனிதன் ஒருவனை ஒருவன் ஒருவர் மற்றவருடைய நலன் கருதி செயல்பட மாட்டார்கள். அனைவருமே சுயநலமாக செயல்படுவார்கள். பிறருடைய நலனிற்கு தீங்கு விளைவிக்கும் வரையில் செயல்படுவார்கள் என்கின்ற ஒரு இதை தவிர்க்கும் நோக்கத்திற்காக மட்டுமே இந்த தார்மீக நெறிகளை சமுதாய அளவில் நாம் வகுத்துக் கொள்கின்றோமே ஒழிய, ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த பூரணமாக அந்த தார்மீக நெறியில் செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இல்லை அப்படிங்கிறார் பகவான். இது தார்மீக நெறிகளை சம்பந்தப்பட்ட வரைக்கும். இப்ப அதே மாதிரி இந்த அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பியூட்டி, ஏன்னா நம்ம ஏற்கனவே பியூட்டிங்கிறது பார்த்தோம், எத்திக்ஸுங்கிறது பார்த்தோம், எல்லாமே அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாகத்தான் பார்த்தோம். இந்த அழகு என்கின்ற விஷயத்துல மனிதன் எவ்வாறு செயல்படுகின்றான் என்றால், அழகை அந்த மனிதன் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ தன்னை மேலும் மேலும் தான் இருக்கக்கூடிய நிலைக்கு மேலும் மேலும் ஒரு அழகு ஊட்டுவது, ஒரு மெருகு ஊட்டுவது, தன்னைத்தானே மகிழ்வித்துக் கொள்வது. இந்த காரணத்திற்காகத்தான் அவன் அழகை நாடுகின்றான். அழகை எதுக்கு நாடுகின்றான் என்றால், அதை ஒரு ஆர்னமெண்ட், ஒரு எம்பலிஷ்மெண்ட். எம்பலிஷ்மெண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். நம்மை நாமே அழகுபடுத்திக் கொள்வது, அதன் மூலமாக நம்மை நாமே மகிழ்வித்துக் கொள்வது, அதன் மூலமாக ஒரு திருப்தி அடைவது, நம்முடைய கண்ணுக்கும் காதுக்கும் மனதுக்கும் இவைகளையெல்லாம் விருந்தாக படைப்பது. இதற்காகத்தான் ஒரு மனிதன் அழகை நாடுகின்றானே ஒழிய கட்டாயத்தின் பெயரில் அல்ல
எந்த கட்டாயத்தின் பேரில்? அவன் வாழ்வை வந்து ஒரு அழகின் வெளிப்பாடாக மாற்ற வேண்டும் என்கின்ற கட்டாயத்தின் பெயரில் அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சோ பகவான் இங்க குறிப்பிட்ட விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றாரு. இதெல்லாம் மனிதன் இதெல்லாம் நாடுறான் அப்படின்னா ஏதோ ஒரு பிராக்டிக்கலா அதை வச்சு நாடானே ஒழிய அதனுடைய அல்டிமேட்டா அதை அடையணும் அப்படிங்கிற ரீதியில சாதாரண மனிதன் செயல்படுவது இல்லை அப்படிங்கிறார். It allows religion a fixed place and portion on holy days in the church or temple. At the end of life, when age and the approach of death call the attention forcibly away from this life to other life. At fixed times in the week or the day, when it thinks it right for a moment, to pause in the affairs of the world and remember God. But to make the whole of life a religion, a remembering of God and seeking after Him, is a thing that is not really done. Even in societies which, like the Indian, erect spirituality as their aim and principle. A more complete effort in any one of these directions, it leaves to the individual, to the few, and to individuals of a special type: the saint, the ethical man, the artist, the thinker, the man of religion. It gives them a place, does some homage to them, assigns some rule to the things they represent, but for itself, it is content to follow mainly after its own inherent principle of vital satisfaction, vital necessity and utility, vital efficiency. Salient facts. It allows religion a fixed place and portion on holy days in the church or temple. At the end of life, when age and the approach of death call the attention forcibly away from this life to other life. Or man visits temple or church at fixed times in the week or the day when he thinks it right for a moment to pause in the affairs of the world and remember God. But to make the whole of life a religion, a remembering of God and a seeking after Him, is not done even in societies like the Indian, which consider spirituality as their aim and principle. Serious pursuit of religion and spirituality is left to the few individuals of a special type: the saint, the ethical man, the artist, the thinker, the man of religion. Ordinary life gives them a place, does some homage to them, assigns some room to the things they represent. But for itself, it is content to follow mainly after its own inherent principle of vital satisfaction, vital necessity and utility, and vital efficiency. பகவான் ரொம்ப பிராக்டிக்கலா எப்படி நம்ம எல்லோருமே எப்படி இருக்கிறோம் அப்படிதான் சொல்றாரு. பகவான் சொல்றாரு பொதுவாக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ரிலிஜன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறதே அப்பப்ப அதை தொட்டுக்கிறதுக்கு தான் வச்சுக்கிறாங்க. ஊறுகாய் மாதிரி அப்பப்ப அதை வந்து டச் பண்ணிட்டு விட்டுறணும். ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல பண்றது. மற்றபடி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து சாதாரண வாழ்வை சார்ந்த அந்த பிராணமயத்தினுடைய கோரிக்கைகளை திருப்தி செய்தல் இப்படிதான் இருக்குது, பொதுவா இருக்குது. மதம், ஆன்மீகம் இந்த விஷயங்கள்லாம் வந்து வெகு சிலரே தங்களுடைய வாழ்வினுடைய
மையமாக வைத்துக்கொண்டு வாழ்வே அனைத்தும் அப்படிங்கறத அப்படிதான் வெகு சிலரே செயல்படுகின்றார்கள். ஆனா நம்ம பார்க்கிறோம் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ கிட்ட வந்த பிறகு எவ்வாறு ஒருவர் பழக்கப்படுத்தப்படுகின்றார் என்றால், அந்த வாழ்வனைத்தும் யோகம். எல்லாமே வந்து அந்த வாழ்விலிருந்து இந்த சாதாரண வாழ்வு இது எதனால இந்த பின்னாடி பகவான் சொல்லுவார் நினைக்கிறேன் அதுல. எதனால இந்த டைகாட்டமி வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண லைஃப், ஆர்டினரி லைஃப், ஐடியலிஸ்டிக் லைஃப் அண்ட் பிராக்டிக்கல் லைஃப்னு ஒரு டைகாட்டமி இருக்கு இல்லையா? ஒரு டிவிஷன் இருக்கு. அதனால தானே இப்படி சொல்றாங்க, இம்ப்ராக்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல். அது எதனால அப்படின்னா, இந்த ரிலிஜன், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும், ஆர்டினரி லைஃப்பையும் இடையில வந்து ஒரு கேப், ஒரு 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 பிளவு ஏற்பட்டதுனால தான் இது மாதிரி சொல்றாங்க. பட் லைஃபையே நம்ம வந்து ஒரு ஒரு ஆல் லைஃப் இஸ் யோகா அப்படிங்கிற ரீதியில் நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த டைகாட்டமி மறைந்து விடும். ஈவன் நம்ம மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோட்ட வந்த பிறகு ஸ்லோவா வந்து நம்மிடம் வந்து இந்த பிரிவு வந்து குறைந்து கொண்டே வருகின்றதை நம்ம அனைவருமே நம்ம வாழ்வில் பார்க்கலாம். அப்கோர்ஸ் இது ஒரே நாள்ல ஏற்படாது. சிறிது சிறிதாக படிப்படியாக இது வந்து ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடிய வாழ்வு செயல், இது வந்து சாதாரண செயல் அப்படிங்கிற டைகாட்டமி இல்லாம குறைந்து கொண்டே வருகின்றதை பார்க்கலாம். என்ன காரணம் என்றால், அனைத்து செயல்களிலுமே நம்ம வந்து அந்த பின்னால வந்து நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த ஒரு ஹையர் லெவல், ஹையர் கான்சியஸ்னஸ் அதிலிருந்து செயல்படும் பொழுது, ஹையர் கான்சியஸ்னஸ்லேருந்து செயல்படும் பொழுது சாதாரண செயல்களும் அந்த தன்மையை எட்டுகின்றன. அதனால இதுல என்ன ஒரு ஒரு சொல்யூஷன் அல்லது என்ன ஒரு இறுதி விளைவாக நடைபெறும் அப்படின்னா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல உயர இந்த பிரிவினை வந்து குறைந்து கொண்டே வருகின்றது. நம்ம எல்லாருமே பார்க்கலாம். இது எல்லோருக்கும் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோட்ட வந்து அந்த பதமேற்ற யாரெல்லாம் ஆன்மீக பாதையில் இருக்காங்களோ அவங்களுடைய கான்சியஸ்னஸ் லெவல்ல உயர இந்த சாதாரண வாழ்வு, இது ஒரு சாதாரண செயல், இது வந்து தெய்வீகம் சம்பந்தப்பட்ட செயல் அப்படிங்கிற டைகாட்டமி வந்து பிரிவினை வந்து இடைவெளி வந்து குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம். அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, இந்த இடைவெளி இருக்கக்கூடாது, அதுதான் அல்டிமேட் எய்ம். பட் ஸ்டில் இந்த இடைவெளி குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம். இது வந்து ஒருவருக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆன்மீக நாட்டமும் தேடுதலும் இல்லாமல் இருப்பவர்களுக்கும், ஆன்மீக நாட்டத்தில் இருந்து கொண்டு செயல்படுபவர்களுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கும். வாழ்வுல வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கேப் வந்து இடைவெளி வந்து குறைந்து இருக்கும். அதை வந்து எல்லாருமே வந்து அனுபவ ரீதியாக கண்டு உணரலாம். இங்க பகவான் குறிப்பிடுவது வந்து ஒரு சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது எப்படி மனிதன் செயல்படுகின்றான் என்கின்ற ரீதியில் தான் பகவான் இதெல்லாம் கொள்கின்றான். மதம் என்பதும் சரி, அதற்கு வந்து சமுதாயம் தொன்று தொட்டு அதற்கான ஒரு இடத்தை வழங்கிதான் வந்துள்ளது இல்லையா? எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தோம் அப்படின்னா, மதம் என்பதற்கான அதற்கான ஒரு உரிய இடம் வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஒரு ஃபிக்ஸ் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் பிளேஸ் அண்ட் போர்ஷன். ஒரு ஊர்ல வந்து கோயிலுக்கு அப்படிங்கிற ஒரு இடம் வச்சிருக்காங்க, இல்ல ஒரு சர்ச் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க, ஒரு மசூதி அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமாக கருதப்படுகின்றது, ஒரு ஃபிக்ஸட் பிளேஸ் அண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த சில விசேஷமான நாட்கள்ல, ஹோலி டேஸ், மனிதர்கள் அந்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்கின்றார்கள். இந்த ரீதியில் தான் சமுதாயம் மதத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இந்த ரீதியில் தான் இருக்கு. மதத்திற்கான அங்கீகாரம் எந்த ரீதியில் வழங்கப்பட்டுள்ளது என்றால், ஏதோ ஒரு ஃபிக்ஸட் பிளேஸ், ஒரு போர்ஷன், விசேஷமான தினங்கள்ல போய் வழிபடுவது, அல்லது ஒரு வாழ்வினுடைய இறுதி பகுதியில் வந்த பிறகு அவருடைய இறுதி காலம் நெருங்குகின்றது என்பதை உணரும் பொழுது அவருடைய கவனம்
அவருடைய முந்தைய வாழ்விலிருந்து அந்த பிந்தைய வாழ்விற்கு, பிந்தைய மரணத்திற்கு அப்பால் என்ன அவருடைய வாழ்வு எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை நோக்கி அவருடைய கவனம் திரும்புகின்றது. அப்பொழுது அவர் இதெல்லாம் இந்த இறைவன், மதம், ஸ்பிரிச்சுவாலிட்டி இதையெல்லாம் அவருக்கு வந்து அவருடைய கவனத்தை ஈர்க்கின்றது. அல்லது மனிதன் என்ன செய்கின்றான், அவனுடைய அன்றாட வாழ்வில் அவன் ரொம்ப வந்து பிஸியா இருக்கிறான். காலம்பரிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு வாரம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் அவனுடைய சாதாரண வாழ்வினுடைய சாதாரண செயல்பாடுகள்ல இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். ஸோ ஏதோ கொஞ்ச நேரம் நான் அந்த செயல்பாடுகளில் இருந்து அந்த செயல்பாடுகளை நிறுத்தி அந்த கடவுளை அவன் நினைத்துக் கொள்கின்றான். ஏதோ ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவனுடைய செயல்பாடுகளை சற்று நிறுத்தி அந்த கடவுளை பற்றி நினைக்கின்றான். இப்படிதான் ஒரு மனிதனுடைய செயல்பாடு மதம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வகையில் செயல்படுகின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வையே மதம் சார்ந்தோ ஆன்மீகம் சார்ந்து எப்பொழுதுமே அந்த இறை சிந்தனையில் இருப்பது, அந்த பரம்பொருளையே நாடுவது என்பது பெரும்பாலான சமுதாயங்களில் நடைபெறவில்லை. ஈவன் ஆன்மீகத்தையே வாழ்வினுடைய இலக்காகவும் சமுதாயத்தினுடைய இலக்காகவும் விதியாகவும் அனுசரிக்கும் இந்திய சமுதாயத்தில் கூட அது நடைபெறவில்லை. அதாவது ஒட்டுமொத்த வாழ்வையே வந்து அந்த ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஆன்மீகம் சார்ந்த வாழ்வாக வாழ்வது, எப்பொழுதுமே அந்த இறை சிந்தனையில் இறைவனை நினைத்து கொண்டு வாழ்வது, அவனையே நாடுவது என்பது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான சமுதாயங்களில் காணப்படுவதில்லை. ஈவன் ஆன்மீகத்தையே ஒரு இலக்காகவும் விதியாகவும் கொண்டு செயல்படுகின்ற இந்திய சமுதாயத்திலும் இது காணப்படுவது இல்லை அப்படிங்கிறார். அதுக்காக வந்து எல்லோரும் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. தேர் ஆர் செலக்டட் ஃபியூ. செலக்டட் ஃபியூ அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அவங்க தான் வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட் அவங்களுடைய முழு முயற்சியையும் இந்த திசையில் அவர்கள் திருப்புகின்றார்கள். அவர்களுடைய முழு முயற்சியையும் இந்த திசையை திருப்பவர்கள், இந்த திசையில் திருப்பவர்கள் வெகு சிலர் தான் இருக்கின்றார்கள். இதை செய்பவர்கள் வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் அது மாதிரி இருப்பது இல்லை. டு த ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ ஸ்பெஷல் டைப், விசேஷமான அவங்களுடைய எகைன் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பகவான் அன்னையும் என்ன கோருகின்றார்கள், ஒருவருக்கு ஆன்மீக நாட்டம் ஏற்படுவது என்றால் அது வந்து இந்த பிறவியில் அவருடைய நாட்டம் இல்லை, அது வந்து தொடர்ந்து அவருடைய சைத்திய புருஷன் எதிர்கொள்ளும் அனுபவங்களின் காரணமாக இந்த நாட்டம் வந்து ஒருவருக்கு இயல்பாகவே வருகின்றது. அதனால இந்த செலக்டட் ஃபியூ அப்படிங்கிறவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா அவருடைய ப்ரீவியஸ் பர்த்ஸினுடைய கண்டினியூட்டிவா தான் அப்படி வர்றாங்க. ஆனா இங்க பகவான் சொல்றது சமுதாயத்தின் பார்வையில இது மாதிரி ஒரு முழு மூச்சுடன் அதிலே ஈடுபடுவர்கள் வந்து வெகு சிலர் தான் அப்படிங்கிறார். அவர்களை நாம் ஞானிகள் அப்படிங்கிறோம், செயின்ட் அப்படிங்கிறோம், எத்திக்கல் மேன், தார்மீக நெறியை சார்ந்த மனிதன் அப்படிங்கிறோம். இல்ல ஒரு மனிதன் தன்னுடைய கலை, அழகு இதற்காகவே வாழ்க்கையை வந்து முழுவதுமாக அதை வந்து வாழ்வு முழுவதுமே அதற்காக அவன் அதில் ஈடுபட்டு கொண்டு வாழ்வது, அதான் ஆர்டிஸ்ட். வாழ்வையே கலைக்காக அர்ப்பணித்து கொண்டு வாழும் மனிதர்களும் இருக்கிறாங்க. எப்படி மதம் சார்ந்த மனிதர்கள் இருக்கின்றார்களோ, ஆன்மீகத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் இருக்கின்றார்களோ, அதே போல கலைக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், ஆர்டிஸ்ட். சிந்தனையாளர்கள் இருக்கின்றார்கள், த பிலாசபர்ஸ். அப்புறம் த மேன் ஆஃப் ரிலிஜன், மதம் சார்ந்த மதம் சார்ந்த விஷயங்களில் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர். இதெல்லாம் என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னா இவங்கெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எ ஸ்பெஷல் டைப் அப்படிங்கிறார். அதாவது இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல் டைப், த செயின்ட், எத்திக்கல் மேன், ஆர்டிஸ்ட், திங்கர், மேன் ஆஃப் ரிலிஜன்.
இவங்க தான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த குட், அந்த பியூட்டி, அந்த சயின்ஸ் அண்ட் அந்த ட்ரூத் அண்ட் நாலேஜ், அந்த டிவைன், இதை வந்து பிரத்யேகமாக நாடுபவர்கள். இது மாதிரி இருக்கிறவங்க சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்ஃபுல் தான் அப்படிங்கிறார். ஸோ சமுதாயம் அவர்களுக்கான ஒரு இடத்தை வழங்குகின்றது, அவர்களுக்கான ஒரு மரியாதையையும் சமுதாயம் வழங்குகின்றது, அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு இடத்தை சமுதாயம் வழங்குகின்றது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி பார்த்தோம் அப்படின்னா எதில் திருப்தி அடைகின்றது என்றால் அதனுடைய பிராணமயம் சார்ந்த தேவைகளை திருப்தி செய்தல். அதற்கு எது வந்து அன்றாட வாழ்வில் பயனளிக்குமோ அந்த விஷயங்களிலேயே ஈடுபட்டு செயல்படுதல், அந்த திறனையே வளர்த்து கொள்ளுதல். பணம் சம்பாதிக்கிறதுனா அதுல திறனை வளர்த்து கொள்ளுதல். இப்படிதான் வந்து சாதாரண மனிதனுடைய வாழ்வு, சமுதாயம் செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு பகவான் வந்து பின்னாடி வந்து ரொம்ப அழகாக கூறுவார், எப்படி இதுல இருந்து நம்ம மாற வேண்டும். எது வந்து அந்த சூப்ரா இந்த சாப்டர்னுடைய டைட்டிலே பார்த்தோம் அப்படின்னா த சூப்ரா ரேஷனல் அல்டிமேட் ஆஃப் லைஃப், அது எதுவாக இருக்கணும், அது எப்படி அடைவது, அதுக்கான சொல்யூஷன் பகவான் வந்து ரொம்ப அழகாக கூறுவார். நம்ம அப்கோர்ஸ் நம்ம வந்து பகவான் ஏற்கனவே இதுக்கு சொல்யூஷனை கூறியுள்ளார். ஆல் லைஃப் இஸ் யோகா அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். இதுக்கு அனைத்தையுமே நம்ம வந்து அந்த ஆன்மீகம் சார்ந்த வாழ்வை வாழ்வது தான் சொல்யூஷன். பட் அல்டிமேட்டா சூப்ரா ரேஷனல் அல்டிமேட் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பகவான் நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல இருந்து விளக்குவார்.